ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் RX100 பாய்ஸ் கேமிங் 2 அப்படிங்கிறவர் ஒரு டவுட் கேட்டிருக்கிறாரு. அதாவது நம்ம சேனல் ஹோம் டேப்னா என்ன, அதோடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் ஹோம் டேப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோம் டேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் நிறைய சேனல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்கள். நான் சில பேருக்கு இது தெரியாமல் விட்டுறீங்க. நீங்கள் உங்களுடைய சேனலில் 100 வீடியோ போட்டிருந்தாலும் சரி, 500 வீடியோ போட்டிருந்தாலும் சரி, ஏன் 1000 வீடியோ போட்டிருந்தாலும் சரி, அந்த வீடியோஸ் மூலிமா கிடைக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை விட இந்த ஹோம் டேப் மூலிமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ஒரு 1000 வீடியோ போட்டிருந்தாலும் அதில் ரொம்ப அதிக வியூஸ் போன ஒரு 4 வீடியோவை நீங்கள் இந்த ஹோம் டேப்பில் வைக்கலாம். உங்களுடைய ஓவரால் சேனல் எதை பற்றிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ சேனல் ட்ரெய்லராக வைக்கலாம். ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். உங்களுடைய பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் இதில் கீழே 1 by 1 வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹோம் டேப்பில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வைக்கிறதுனால என்ன யூஸ்னால், உங்கள் சேனலுக்கு புதுசாக ஒரு ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னா உங்கள் சேனல் ஹோம் டேப் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஷோவாகும். அதை பார்த்தே அவங்க முடிவு பண்ணிடலாம் உங்கள் சேனல் எதை பற்றி, உங்கள் சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க, உங்கள் சேனலில் ஷார்ட்ஸ் போடுறீங்களா, லைவ் போடுறீங்களா, வீடியோ போடுறீங்களான்ட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க அந்த ஹோம் டேப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஹோம் டேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு சேனலும் எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ ஹோம் டேப் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இப்போ பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறது, இதில் எப்படி அந்த விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் குரோமில் உங்கள் YT ஸ்டுடியோவை டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏர்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் சிம்பிள் போட்டு $சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே மேஜிக் சிம்பிள் மாதிரி கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்கோசரம் இப்படி சொன்னேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ப்ரொஃபைல், இன்னொன்று ஹோம் டேப். அதில் ரெண்டாவது இருக்கிற அந்த ஹோம் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே பேஜ் மாறும். மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஆன் பண்ண போகிறீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா இருக்கும். பாப்புலர் வீடியோஸு, ஷார்ட்ஸ் வீடியோஸு, பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது. ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுமா, நிறைய பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண லைவ் எல்லாம் அந்த செக்ஷனில் ஆட் பண்ணலாம். அதில் ரொம்ப வியூஸ் போன மோஸ்ட் பாப்புலர் லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் அதில் வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், டாப்பில் இருக்கும். நான் இங்கே சைடில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஸோ அதே மாதிரி அதில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சேனல் ஹோம் டேப்லேயும் ஃபஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாப்புலர் வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ்லேயும் ஃபஸ்ட்டு பாப்புலர் வீடியோ தான் இருக்கும். நீங்கள் ரெண்டாவதாக பிளேலிஸ்ட்டு க்ரியேட் அதாவது சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக பிளேலிஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் எந்த ஆர்டரில் சூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் அந்த ஹோம் டேபுங்கிறதும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அது அதுலேயே காமிக்கும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது ஓகே அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார் யூ அப்படிங்கிறதையும் மோஸ்ட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் சப்ஸ்கிரைபரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸை அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். அதுவும் நல்ல வியூஸை அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஹோம் டேப். ஹோம் டேப் ரொம்ப 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 முக்கியம். அதை எல்லாருமே எனேபிள் பண்ணி வைங்க. இந்த வீடியோவில் ஹோம் டேப்னா என்ன, அதோடைய யூசேஜ் என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத பற்றியும் அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.